வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியாஸ் சேனல். இன்றைக்கி அருமையான ஒரு ரெசிபி பார்த்துடலாங்க. ஒரு கப்பு அவுள் வச்சு அவுள் பொட்டுக்கடலை எந்த கப்பால் அளந்தமோ அந்த கப்பால் இந்த கப்பால் அளந்துருக்கேன். இதில் ஒரு கப்பு அவுள், ஒரு கப்பு பொட்டுக்கடலை, ரவை ஒரு கப்பு, ஜவ்வரிசி ஒரு கப்பு. இது எல்லாத்தையும் எண்ணெய் சேர்க்காமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வர மாதிரி இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். புளி கூட எண்ணெய் சேர்க்கக்கூடாதுங்க, வெறும் கடாயில் வறுத்து. இது 2 சாப்பிட்டாலும் பத்தாதுங்க, இன்னும் வேணும்னு கேட்பாங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க. நல்லா வறுத்தாச்சுங்க. இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். அடுப்பு அடக்கிட்டு, ஸ்டவ்வை அடக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு இதை மாற்றிடலாம். தீய விடாமல் எடுத்துடலாம். ஆறியதான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறப்பாக இதை அரைச்சி எடுத்துடலாம். இன்னும் சில பொருள் சேர்க்க வேண்டியது இருக்குது, அரைச்சிட்டு சேர்த்துடலாம். முழுசாக போட்டு அரையாது, பாதி பாதியாக போட்டுக்கிறேன். மீல் மேக்கரு வெந்நீரில் ஊற வச்சுருந்த மாவு ஒரு 10 நிமிஷம். மீல் மேக்கரு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஜீரகம் இந்த அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கிறேன். இதையும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவு கடலை கலவையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதில் பச்சை மிளகாய் 2, மல்லிக்கீரை, மீல் மேக்கரு, கருவேப்பிலை, ஜீரகம் அரைச்சி வச்சோம்ல அதையும் சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம், தேங்காய், திருவிய தேங்காய் இருந்தாலும் பரவாயில்ல, இது அரைச்ச தேங்காய் இருந்தாலும் பரவாயில்ல, தேங்காய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி பார்த்து ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காவில் தண்ணி இருக்கும், வெங்காயம் தண்ணி விடும், உப்பு சேர்த்துருக்கோம். மாவை பிசைஞ்சு பார்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தெளிச்சிக்கலாம். கையை வச்சு நல்லா வத்தா மாதிரி ஒன்றாக சேர்த்து பிசைஞ்சு விட்ருங்க. கரண்டியால் பிசைஞ்சால் சரியாக வராது, கையால் பிசைஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி பத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக. இது அப்படியே நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ மாவை ஒரு சேர உருட்டி பிசைஞ்சாச்சுவா, இல்லை பார்த்தாங்களா? இது ஊறிடுச்சு, 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இதை சிறு சிறு உருண்டைகளாக இதை உருட்டிக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸில் உருண்டையை உருட்டிக்கோங்க. தோசை தவாவை அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கிறேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த உருண்டையை வச்சு அப்படியே தட்டி எடுத்துடலாம். எவ்வளவுக்கு மெலிசாக தட்டுறீங்களோ தட்டிடலாம். இது நல்லா எளிய முறையில் வீட்டில் உள்ள பொருளை வச்சு இந்த அடை தட்டி கொடுத்தா பிள்ளைங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நான் செய்கிறேன். காலை சாப்பாட்டுக்கு தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த அடை எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லாம் மீந்த பொருளுவோ இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் எல்லாம் போட்டு செஞ்சிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இதுக்கு ஒரு சட்னி தொட்டு சாப்பிட்டாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே வேகட்டுங்க.
அடை மேலே கொஞ்சம் நெய் விட்டுருங்கம்மா. இதை திருப்பி போட்டுடலாம். பொன்னிறமாக எவ்வளோ சாப்பிட்டா நல்லாயிருக்கு பாருங்க. ஒரு 2 நிமிஷம் இது வேகட்டும், எடுத்துடலாம். மேலே நெய் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் வந்தால் ஊற்றிக்கோங்க. அடை இப்போ பொன்னிறமாக நல்லா வெந்துருச்சு பாருங்கள். திருப்பி போட்டவொடனே நல்லா இருக்குது பாருங்கள். இதை எடுத்துடலாம். இப்போ இன்னொன்னையும் தட்டி வச்சிடுறேன். அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு தட்டுங்க, கையில் எண்ணெய் தெறிக்காமல். இந்த பொட்டுக்கடலை அவல் வைத்த அடையை நீங்களும் செஞ்சு அசத்துங்க. ரொம்ப சாப்பிட்டா மிருதுவாக சூப்பராக இருக்குமா. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா மொறு மொறுப்பாக, அதுக்கு ஒரு கார சட்னியோடு சாப்பிட இன்னும் நல்லாயிருக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேம்மா. நன்றி, வணக்கம்.